சிவாய நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். பக்தி இன்ஃபோ பார்த்துருக்கிற அனைவருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும். சிவாய நம்ம. 2026 ராகு கேது பெயர்ச்சி டிசம்பர் மாதம் வாரத்திலே வந்துடுது. ராகு பகவான் பெயர்ச்சி ஆகிறது கும்ப ராசியில் இருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சிக்கிறாரு. இப்போ இந்த மகர ராசியில் பெயர்ச்சிக்கிறனால மற்ற ராசிக்காரர்களுக்கு சாதகம் யாருக்கு 1.5 வருஷமாக அமைய போகுது, பாதகம் யாருக்கு அமையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி பாதகங்கள் அமையக்கூடிய வாய்ப்பு உடைய ராசிக்காரர்கள் இந்த கோயிலுக்கு முறையான வழிபாடுகளை பண்ணிக்கிட்டிங்கன்னா எந்த குறையும் வராது. சிவாய நம. மேச ராசி நம்பர் 1 ராசி. மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். இந்த மேச ராசியில் ராகு பகவானுடைய பெயர்ச்சி 10வது வீட்டுக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. மகர ராசியில் படிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தைங்க படிப்பில் சிறந்து விளங்குவாங்க. ஏன்னா ராகுவை போல் கொடுக்குற தெய்வம் யாருமே கிடையாது. அதே போல் காலதாமதமாக நாக தோஷத்தில் திருமணங்கள் தள்ளி நடக்குது பார்த்தீங்களா, பெண்களுக்கு ஒரு சில ஆண்களுக்கும். அப்படி இருக்கக்கூடிய மேச ராசியில் உள்ள ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய தருணம் கட்டாயமாக உண்டு. அதே போல் நீங்கள் உங்கள் பூர்வ ஜென்ம முன்னோருடைய அனுகிரகத்தை நீங்கள் வாங்கிக்கணும். அப்போ உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் போய் நாடணும். இந்த மாதிரியான முறையான பக்குவங்கள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் செய்கிற தொழிலில் மேன்மை அடைஞ்சு கை நிறைய காசுகள் சம்பாதிக்கக்கூடிய தருணமோ, ராஜபோக வாழ்க்கை. ஏன்னா ராகு பகவான் போகக்காரர்கள். அப்போ போகமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய தருணம் இந்த மேசராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உண்டு. அப்போ மேசராசி ஆண்கள் வழிபடக்கூடிய தெய்வம் உங்கள் குலதெய்வம், உங்களுடைய முன்னோர் வழிபாடு. இதை ரெண்டையும் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா 10ஆம் இடம் கேட்குறது பொதுவாகவே இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவாங்க. 6, 8, 10, 12ஆம் இடம் துர்ஸ்தானம். இத்தனை நாளாக மேச ராசிக்கு 11வது வீட்டில் இருந்த ராகு பகவான் நட்பான இடத்துல இருந்தார். கும்பராசியும் சனீஸ்வரன் பகவான் வீடு தான், மகர ராசியும் சனீஸ்வரன் பகவான் வீடு தான். இருந்திருந்தா கூட மகர ராசியில் பகைமை வீட்டுக்கு போகிறாரு. அப்போ பகைமை வீட்டுக்கு போகிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்தவனை ஏமாற்றி பொழைக்கக்கூடிய தருணத்திலேயோ, அடுத்தவன் சொத்தை ஏமாற்றி சம்பாதிக்கக்கூடிய தருணத்தில் உடையக்கூடிய மேசராசி உள்ள ஆண்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா 45 வயசு 40 வயசுலேருந்து 55 வயசுக்குள்ள மேச ராசியில் பெண்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய கணவருக்கு உடல்நல குறைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் உடனே மருத்துவரை போய் நாடி அந்த நோயுடைய தன்மைக்கு மருந்து மாத்திரை ட்ரீட்மெண்ட்டு தயவு செய்து பண்ணிக்கோங்க. இதே போல் மேச ராசியில் ஆண்கள் இருந்தீங்கன்னா 40 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் உங்களுடைய வளர்ச்சி பார்த்து நீங்கள் காரு வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி மேலே அளவு கடந்த ஒரு நம்பிக்கை, ஒரு அற்புதமான ஒரு அமைப்பெல்லாம் வச்சுக்குவீங்க. இது அடுத்தவங்களுக்கு பொறுக்காது. உங்களுடைய சித்தப்பா மக்க பெரியப்பா மக்க அக்கம் பக்கம் வீட்டுக்காரர்களுக்கு பொறுக்காது. இதனால் சூனியங்கள் பண்ணக்கூடிய தருணங்கள் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் கவன சிதைவை ஏற்படுத்திக்காதீங்க. உங்கள் குலதெய்வத்தை பரிபூர்ணமாக வழிபடுங்க. இந்த மாதிரியான வழிமுறைகளை பக்குவங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா 10ஆம் இடம் ஆகாத இடம். ரொம்ப கவனமாக இருக்கணும். டிசம்பர் மாதத்துக்கு மேலே, டிசம்பர் மாதத்துக்கு முன்னையே
3 மாதத்துக்கு முன்னாடியே அடுத்த வீட்டுக்கு போகக்கூடிய தருணத்தை அந்த இடத்த பார்க்கக்கூடிய அமைப்பு ராகு பகவானுக்கு இருந்திருந்தா கூட எம்பெருமானுடைய முறையான வழிபாடுகள், பக்குவமான அமைப்புகள், ராகு காலம், யமகண்டம்னா கேது, ராகு காலம்னா ராகு, இந்த ராகு காலமும் யமகண்டத்தையும் முறையான டைமில் ஒரு விளக்கு ஏற்றியோ இல்லை அந்தந்த கிரகத்துக்கு உண்டான நவதானியங்களை வச்சு தனக்கு எந்த குறையும் வரக்கூடாது, உடல் நலத்துக்கு விரயமாகக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிங்க. எந்த குறையும் வராது. இருந்திருந்தா கூட ராகு பகவான் யோகத்தை கொடுக்கக்கூடியவர். கடன் கோடி ரூபாய் கடன் இருந்தால் கூட சரி, அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஒரு ஷார்ட் அவுட்டு, ஒரு வழிமுறைகள், வழிபாடுகளை, முறையான அமைப்புகளை நம்மளுக்கு கொடுக்கக்கூடியவர். அப்போ அண்ணனை ராகு பகவான் பரிபூர்ணமாக நினச்சிருந்தீங்கன்னா மேச ராசிக்கார ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இருவேருக்குமே எந்த குறையும் வராது. எந்த கிரகங்களும் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாது. நம்ம செய்ய வேண்டிய வழிமுறைகள், வழிபாடுகள் தான் முக்கியம். அந்தந்த குலதெய்வ வழிபாடோ உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய கோயில்களில் ராகு பகவான் ராகு காலத்திலேயோ யமகண்டத்திலேயோ வழிபாடுகளை பண்ணால் இந்த ராகு கேதுவோடைய தாக்கத்திலேருந்து நீங்கள் குறைச்சிக்கலாம். தாக்கம்னா பெரிய அடி விழுறது, சின்ன அடியில் தச்சுக்கக்கூடிய தருணம் உண்டு. மேசராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. 2026 ராகு கேது பெயர்ச்சி மேஷ ராசி முதல் மீன ராசி வரைக்கும். பொதுவாக ராகு பகவான் பயிற்சி ஆகிறது கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கு பேச்சிக்கிறாரு. கும்பராசிக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் நட்பான வீட்டிலிருந்து மகர ராசிக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் பகைமை வீட்டில் பிரவேசிக்க போகிறார். அப்போ கவனமாக இருக்கக்கூடிய ராசிகளும் யோகங்கள் வரக்கூடிய ராசிகளும் யாருன்னு சொல்கிறேன். மேச ராசி கவனமாக இருக்கணும். மிதுன ராசி ரொம்ப கவனமாக இருக்கணும். கடக ராசியில் ஜென்மத்தில் கேது பகவான், ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான், நீங்களும் கவனமாக இருக்கணும். சிம்ம ராசிக்காரர்களும் கவனமாக இருக்கணும். அடுத்து துலாம் ராசிக்காரர்கள், கும்ப ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மீதி இருக்கிற ராசிக்காரர்களுக்கு தான் இந்த ராகு கேது பெயர்ச்சி யோகத்தையே கொடுக்க போகுது. அதனால் யோகத்தை கொடுக்க போகுதுங்கிறதுக்காக உங்களுடைய தினசரிகள் செய்யக்கூடிய வேலைகளை மிஸ் பண்ணாதீங்க. இறை அன்பை தேடுங்க. ஆன்மீக ஞானத்தை பிடிச்சிக்குங்க. தெய்வீக அனுகிரகத்தை பிடிங்க. தானம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஏழைகளுக்கு கொடுக்கறதுக்கு உதவுங்க. இப்படி பண்ணிக்கிட்டிங்கன்னா எந்த குறையும் வராது. ராசியில் பொதுவாக ஜாதகத்தில் ராகு பகவான் நல்ல நிலைமைக்கு வந்துட்டார்னா பணம் காசு நாளும் 8 திசையிலேருந்து காசு வரும். வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, நகை நட்டு வாங்குவீங்க, மனைவி மக்களை சந்தோஷமாக வச்சுக்கூடிய அமைப்புக்கு சுகபோகமான ஒரு அமைப்பு கிடைக்கும். ஆனால் ஒரு ஜாதகத்தில் ராகு பகவான் கெட்டு போயிடுச்சுன்னா அடிக்கடி விபத்துகள் நடக்கும். உடம்பில் சிறு சிறு கட்டிகள் பெரிய லெவலுக்கு வந்துடும். சர்ஜரி நடக்கும். அது குடல் சம்மந்தப்பட்டதோ உடல் சம்மந்தப்பட்டதோ சர்ஜரி. கடனாளியாகி நஷ்டமாவீங்க. கொலை மிரட்டல் விடுவீங்க. கொலை மிரட்டல் விட்டாலே இன்றைக்கி அஃபென்ஸு. ஜெயில் தண்டனைக்கு ஆள்படுவீங்க. ஏன்னா பணம் காசு தராமல் ஏமாற்றிட்டிங்கனாவே அது ஜெயில் தண்டனை தான். அந்த மாதிரி தண்டனைக்கு ஆள்படக்கூடிய தருணமும் ராகு பகவானால் உண்டு. லாங்கு தொலைதூர பயணம், இரவில் ஜேர்னி பண்ணும்போது தேவையில்லாத விபத்துக்கள், புளிய மரம் அப்படின்னு கேட்டாவே ராகு. அப்போ இந்த மாதிரி தருணங்கள் வராமல் இருக்க, நஷ்டங்கள் ஆகாமல் இருக்க நான் மேற்படி சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டிங்கன்னா தலைக்கு வர்றது தலைமுடியோடு போகும். சொல்கிறேன் ஸ்லோகத்தை. இன்பமே செய்யும் ராகு கேது பகவானே, அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன், என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள்.
ராகு கேது பகவானே போற்றி இப்படி முறையான வழிபாடுகளை பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு குறை வராது. இருந்திருந்தாலும் உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க. ராகு பகவான்னா அப்பா வழி முன்னோர், அப்போ தாத்தா பாட்டி. கேது பகவான்னா தாய் வழி முன்னோர், உங்கள் பாட்டி. இவங்களை வழிபட்டுக்கிட்டிங்கன்னா ராகு பகவானுடைய தாக்கத்திலேருந்து குறைச்சி சூப்பராக வாழ்வீங்க, எந்த குறையும் வராது. 12 ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. சிவாய நம. என்ன நீங்கள் பார்க்க வரணுன்னா என்னுடைய முகவரி ஜோதிடர் கருப்பசாமி KGF, நம்பர் 13, திருவள்ளுவர் தெரு, MES ரோடு, மோதிலால் நகர், கிழக்கு தாம்பரம், சென்னை 6,59,000. நியர் லேண்ட்மார்க் கார்லி ஸ்கூல் ப்ளே கிரவுண்டு, நெக்ஸ்ட் டு MES கேட். இங்கே வந்து கேட்டாலே என் வீட்டுக்கு வந்துடலாம். ஃபோன் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வாங்க, ஃபோன் பண்ணாமல் வராதிங்க. ஏன்னா அடிக்கடி கோயில்களுக்கு நான் போயிடுவேன். சரியா? எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கட்டும். சிவாய நம.